வாங்க ஒரு முக்கியமான கொஸ்டின். எங்கே சட்ட மேலவை இல்லைன்னு கேட்டிருக்காங்க கீழே கொடுத்துருக்கிறதுல. ஃபஸ்ட்டு நம்ம சட்ட மேலவை எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போமா. இதானா ஜம்மு காஷ்மீரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினாக்கும். நம்ம இப்போ சட்ட மேலவை எங்கெங்கே இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம தமிழ்நாடு இங்கே இருக்கா. நம்ம தமிழ்நாடு இங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, கேரளா. இதை விட்டுருங்க. மேலே பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு மேலே இங்கே கர்நாடகா, இங்கே ஆந்திரா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் தெலுங்கானா. அப்போ இந்த மூணுலேயுமே சட்ட மேலவை இருக்குது. சரியா, நமக்கு மேலே இந்த பக்கம் ஆந்திரா, இங்கே கர்நாடகா, இங்கே தெலுங்கானா, மூணில் இருக்கா. அடுத்த மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்குன்னு யோசிங்க. யூபியில் அதிகமாக இருக்கா, மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கா, பீகாரில் அதிகமாக இருக்கா, இந்த மூணுலேயும் அதிகமாக இருக்குது. மொத்தம் 6 மாநிலத்தில் தான் சட்ட மேலவை இருக்குது, மற்ற இதில் இல்லை. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் பார்த்தோன்னா 169. இப்போ இதில் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் பீகாரில் இருக்குது, யூபியில் இருக்குது, இங்கே வந்து மத்திய பிரதேசத்தில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்டால் ஜம்மு காஷ்மீரும் இல்லை தான். ஆனால் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஷின் பேப்பர். அதனால் இப்போ ஆப்ஷனில் வந்து ஜம்மு காஷ்மீரும் இருந்தால் அங்கேயும் இப்போ கிடையாது, மத்திய பிரதேசத்துலேயும் கிடையாது, பீகார்லேயும் யூபிலையும் இருக்குது.